மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாட் அவங்கள செஞ்சுருக்கேன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க இப்போதைக்கு ஒரு வாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, கிராஜுவேட்டுக்கும் இன்ஜினியருக்கும் யார் யார் ஏர்ஃபோர்ஸ் அகாடமியில் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு. கை விட்டுறாதீங்க, நழுவ விட்டுறாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். சம்பளமோடு உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு. சரிங்களா மக்களே? இதே மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸாம் பேர் சிடிஎஸ்இ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பைன்டு டிஃபைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி. இந்த எக்ஸாம் பேரும் ஆண்களுக்காக மட்டும் தாங்க. ஆண்கள் தான் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே எழுத முடியும். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, வயது 20லேருந்து 24க்குள்ளே இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், சிங்கிளாக இருக்கணும், ஆண்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10th 12th மேக்ஸும் ஃபிசிக்ஸும் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி கிராஜுவேட் குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷம் கிராஜுவேட் டிகிரியோ இல்லை பிஇ பிடெக்கோ படிச்சிருக்கணுன்றது எதிர்பார்க்குறாங்க. என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டுங்க. இதில் ஏர்விங் சீனியர் டிவிஷன் சி சர்டிஃபிகேட் அப்படின்ற கீழே ஆண்களையும் பெண்களையும் எடுக்கிறாங்க. 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் வேலைக்கு சேரலாம். கம்ப்ளீட்டாக சிங்கிளாக இருக்கணும். ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ணலாம். இந்தியன் சிட்டிசன் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 50% மார்க் வாங்கியிருக்கணும். ஃபிசிக்ஸும் மேக்ஸ்லேயும் 10th 12th குறைஞ்சது கிராஜுவேட் படிச்சிருக்கணும். 60% மார்க்கோட பிஇ பிடெக் படித்து முடிச்சிருக்கணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. இன்னொரு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, ஆஃப்காட் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்எஸ்சி ஃபார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இதுவுமே ஃப்ளையிங் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 20லேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? இதுவுமே சிங்கிளாக இருக்கணும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வாங்கியிருக்கணும். ஃபிசிக்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் 10th 12th பிஇ பிடெக் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.